டியர் இன் கிரைஸ்ட், இன்றைய நாளுக்கான ரேமா வார்த்தை என்னாகமம் 6ஆம் அதிகாரம் வசனம் 24. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காக்க கடவர். கண்டிப்பாக எல்லாருடைய வாழ்க்கையிலும் ஆசீர்வாதம் என்பது மிக அவசியமான ஒன்றாயிருக்கிறது. அதை தான் கர்த்தர் சொல்கிறார், நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை நான் பாதுகாப்பேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். கண்டிப்பாக ஒருவேளை கஷ்டத்தோடு, கடனோடு, வேதனையோடு, கண்ணீரோடு நீங்கள் இருப்பீர்களானால் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் என்பதை நான் உங்களுக்கு சந்தோஷமாய் அறிவித்துக் கொள்கிறேன். வேதம் சொல்கிறது, உபாகமம் 28ஆம் அதிகாரம் 1-6 வரை உள்ள வசனங்கள், நீ பட்டணத்திலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், வெளியிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், உன் கற்பத்தின் கனியும். ஒருவேளை இதுவரை உங்கள் வாழ்க்கையில் திருமணமாகி 10 ஆண்டு ஆச்சு பாஸ்டர், 20 ஆண்டு ஆச்சு, 15 ஆண்டு ஆச்சு, இன்னும் என் கற்பத்தின் கனி ஆசீர்வதிக்கப்படலை என்ற அங்கலாய்ப்போடு இதை நீங்கள் கேட்டுக்கொண்டு இருப்பீர்களானால் உங்கள் கற்பத்தின் கனியை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உன் நிலத்தின் கனியும், நீங்கள் செய்கிற முயற்சிகள், நீங்கள் எடுக்கிற பிரயாசங்களை, நீங்கள் எடுக்கிற முதலீடுகளை, நீங்கள் செய்கிற முதலீடுகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு பண்ணுகிறார். உன் மாடுகளின் பெருக்கமும் உன் ஆடுகளின் மந்தைகளும் ஆகிய உன் மிருக ஜீவன்களின் பலனும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். உன் கூடையும் மாப்பு செய்கிற உன் தொட்டியும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். உங்கள் வீட்டில் ஒருவேளை இதுவரை நீங்கள் அப்பத்துக்கு மிகவும் கடினமான சூழ்நிலையில் இருந்து கொண்டிருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்கிறார், நிறைவாய் சாப்பிட்டு திருப்தி அடையக்கூடிய வகையில் பரிபூர்ணமான நன்மையினால் நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். வீட்டில் இருக்க குறைவுகளை கர்த்தர் மாற்றுவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். எல்லா சூழ்நிலையிலும் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பீர்கள் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். ரூத் 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் இவ்வாறாய் கூறுகிறது, அப்பொழுது போவாஸ் பெத்லேஹேமிலிருந்து வந்து அறுக்கிறவர்களை பார்த்து, கர்த்தர் உங்களோடே இருப்பாராக என்றார். அதற்கு அவர்கள், கர்த்தர் உம்மை ஆசீர்வதிப்பாராக என்றார். கண்டிப்பாக தேவன் நம்மோடு கூட இருக்கும்போது எல்லா நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் நாம் எளிதாக பெற்றுக்கொள்ள முடியும். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் இவ்வாறாய் கூறுகிறது, அவர் தமது பரிசுத்தவான்களின் பாதங்களை காப்பார், துன்மார்க்கர் இருளிலே மௌனமாவார்கள், பலத்தினால் ஒருவனும் மேற்கொள்வதில்லை என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். நிச்சயமாக உங்களுக்கு தேவன் ஏற்ற துணையாக இருந்து உங்களை பலப்படுத்தி உங்களை பாதுகாக்க அவர் சித்தமுள்ளவராயிருக்கிறார். ஒருவரும் உங்களை மேற்கொள்ள முடியாதபடிக்கு தேவன் உங்களுக்கு அனுக்கிரகம் பாராட்டுவார், தேவன் உங்களுக்கு உதவி செய்வார் என்பதில் மாற்றமில்லை. சங்கீதம் 121:4-7 உள்ள வசனங்களை பார்ப்போமே. ஆனால் இதோ இஸ்ரவேலை காக்கிறவர், உறங்குகிறதும் இல்லை, தூங்குகிறதும் இல்லை. கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாய் இருக்கிறார். ஆமென். கர்த்தர் உங்களுக்கு எப்பொழுதும் துணையாய், நிழலாய். எப்படி நம்ம போனால் நம்ம பின்னாடி ஒரு நிழல் வருகிறதோ, அதே போல் ஆவியானோட துணை, ஆவியானோட பிரசன்னம் நமக்கு துணையாக இருக்கும். பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிலவாகிலும் உன்னை சேதப்படுத்துவீர். எந்த சூழ்நிலையும் உங்களை சேதப்படுத்தாதபடிக்கு என் தேவன் உங்களுக்கு, என் ஆவியானவர் உங்களுக்கு பாதுகாப்பாக இருப்பார். கர்த்தர் உன்னை எல்லா தீங்குக்கும் விலக்கி காப்பார், அவர் உன் ஆத்துமாவை காப்பார் என்று வேதம் சொல்கிறது. ஆம் தேவ பிள்ளைகளே, எந்த அளவுக்கு உங்கள் சரீரம் முக்கியமோ அதை காட்டிலும் விலையேறப்பட்டது உங்கள் ஆத்துமா. பிசாசின் கிரியைகளை அழிக்கவே நான் இந்த பூலோகத்திற்கு வந்தேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிற தெய்வம் உங்கள் ஆத்துமாவை கெடுக்க நினைக்கிற எல்லா பிசாசின் கிரியைகளையும் கர்த்தர் அழித்து நீங்கள் சமாதானமாக இருக்க கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வேன் என்று வாக்கு பண்ணுகிறார். 134ஆம் சங்கீதம் வசனம் 3 சொல்கிறது, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் சீயோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பாராக. கண்டிப்பாக தேவனுடைய கிருபை, தேவனுடைய கரத்திலிருந்து உங்களுக்கு
ஒத்தாசை வரும், உங்களுக்கு உதவி வரும். நீ குருடருடைய கண்களை திறக்கவும், கட்டுண்டவர்களை காவலில் இருந்தும், இருளில் இருக்கிறவர்களை சிறைச்சாலையில் இருந்தும் விடுவிக்கவும் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறார். ஆமென். உங்களை ஏன் கர்த்தர் பாதுகாக்கிறார் என்றால், இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிற ஜனங்களை விடுதலையாக்கவும் பாதுகாக்கவுமே கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை அவர் பாதுகாத்து கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட பாதுகாப்பை நாம் மற்றவர்களுக்கும், ஆவிக்குரிய பாதுகாப்பை, ஆத்தும பாதுகாப்பை கண்டிப்பாக நாம் மற்றவர்களுக்கும் கொடுக்க வேண்டும் என்பதில் தீர்மானம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். தேவனிடத்தில் நாம் சொல்லும்போது, தேவனிடத்தில் நம் பிரச்சனைகளை, நம்முடைய அறிக்கைகளை செய்யும்போது கர்த்தர் சொல்கிறார், அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். இந்த உலகத்தில் இன்றைக்கி எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ பாடுகள், போராட்டங்கள், ஆனாலும் தேவன் நம்மோடு கூட இருக்கும்போது நம் சிந்தையேறி மஷந்தூரியன் தரப்பா எந்த அசுத்த ஆவின் கிரியைகளும் தொட முடியாதபடிக்கு கர்த்தர் பாதுகாத்து கொள்வார். விசுவாசிக்கிறவங்க ஒரு ஆமேன் சொல்லுங்கள். 23ஆம் வசனம் சொல்கிறது, நமது கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துனுடைய கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. தேவனுடைய கிருபை உங்களை கண்டிப்பாக பாதுகாத்து எல்லா பாடு, பிரச்சனை, உபத்திரவத்திலிருந்தும் கர்த்தர் உங்களை விடுதலையாக்கி உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் ஆசீர்வதிப்பார். அதே போல் உலக காரியங்களையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பேன் என்று வாக்கு பண்ணுகிறார். சமாதானத்தின் தேவன் தாமே உங்களை முற்றிலும் பரிசுத்தமாக்குவராக. உங்கள் ஆவி, ஆத்மா, சரீரம் முழுவதும் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றதாக இருக்கும்படி காக்கப்படுவதாக. ஆவி, ஆத்மா, சரீரத்தை பாதுகாப்பார். ஏன்னா தேவன் வரும்போது மூன்றும் குற்றமற்றதாக நாம் தேவ கரத்தில் ஒப்பு கொடுக்க வேண்டும். அதற்காகவே தேவன் சொல்கிறார், நான் உன்னை ஆசீர்வதித்து உன்னை காப்பேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். வார்த்தையை கொடுத்திருக்கிற தெய்வம் நிச்சயமாக இந்த வார்த்தையின்படி உங்களுக்கு உதவி செய்வார். வெளிப்படுத்துகிற 1ஆம் அதிகாரம் 4 5 வசனங்களை பார்ப்போமே. ஆனால் யோவான் ஆசியாவில் உள்ள 7 சபைகளுக்கும் எழுதியிருந்தார், இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவருமானவரும் அவருடைய சிங்காசனத்திற்கு முன்பாக இருக்கிற 7 ஆவிகளாலும் உண்மை உள்ள சாட்சியும் மரித்தோலிருந்து முதற்பிறந்தவரும் பூமியின் ராஜாக்களுக்கு அதிகமாக இயேசு கிறிஸ்துவின் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. தேவனுடைய கிருபை, சமாதானம் உங்கள் வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தையும் பாதுகாப்பையும் கொண்டு வரும் என்பதில் மாற்றமில்லை. 1 பேதுரு 1:5 கடைசி காலத்தில் வெளிப்பட ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிற ரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரமே பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. உங்கள் ஆத்துமாவை பாதுகாத்து கொள்ளுங்கள். தேவன் நிச்சயமாய் உங்களுக்கென்று வைத்திருக்கிற சுதந்திரத்தை பரலோகத்தில் நீங்கள் சுதந்திரித்து கொள்ள கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதித்து நிறைவான அபிஷேகத்தினாலும், நிறைவான சந்தோஷத்தினாலும், சமாதானத்தினாலும் கர்த்தர் உங்களை பாதுகாப்பார். God bless you. Thank you.